என் பெயர் சஞ்சனா. 26 வயது. கோயம்புத்தூரில் ஒரு சிறிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் பணியாற்றுகிறேன். கடந்த 2 வாரங்களுக்கு முன்புதான் என் திருமணம் நடந்து முடிந்தது. அது ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணம். தாய் தந்தையர் பல ஆண்டுகளாகத் தேடி, இவர் மிகவும் நல்லவர், நல்ல குடும்பம், நல்ல வேலை என்று சொல்லி முடிவு செய்தார்கள். நானும் ஒப்புக்கொண்டேன். 26 வயது ஆகிவிட்டது. சமூக அழுத்தம், உறவினர்களின் பேச்சு, குடும்பத்தின் எதிர்பார்ப்பு எல்லாம் சேர்ந்து என்னைத் தள்ளியது. திருமணம் முடிந்த முதல் இரவிலிருந்தே ஒன்று தெரிந்தது. கணவர் ராகுல் என்னுடன் சரியாக பேசவில்லை. நீ இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று ஆணையிடும் வகையில் பேசினார். அவருடைய தாயார் வீட்டிலிருந்து எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தத் தொடங்கினார். இன்று இதைச் சமைக்க வேண்டும், நாளை இப்படி உடை அணிய வேண்டும் என்று. நான் வேலை செய்யும் பெண், சொந்தமாக வாழப் பழகியவள். ஆனால் அங்கு எனக்கு எந்த இடமும் இல்லை என்று உணர்ந்தேன். முதல் வாரத்திலேயே திட்டத் தொடங்கினார். நீ ஏன் இவ்வளவு கோரிக்கை வைக்கிறாய்? என் தாயாரை மதிக்க மாட்டாயா என்று. நான் அழுதேன். அவர் மன்னிப்புக் கேட்கவில்லை. 2வது வாரத்தில் ஒரு இரவு போதையில் வந்து என்னை திட்டி கையை பிடித்து இழுத்தார். நீ என் மனைவி, எனக்கு உரிமை உண்டு என்று சொன்னார். எனக்கு மிகுந்த பயம் ஏற்பட்டது. அடுத்த நாள் நான் என் தாய் வீட்டுக்கு வந்துவிட்டேன். இப்போது திருமணம் நடந்து 2 வாரங்கள்தான் ஆகியுள்ளன. ஆனால் நான் விவாகரத்து கேட்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டேன். மனம் பயத்தால் நிறைந்திருக்கிறது. எல்லோரும் என்ன சொல்வார்கள், சமூகம் என்ன நினைக்கும், குடும்பம் எப்படி இருக்கும் என்று. தாய் தந்தையர் கொஞ்சம் பொறுத்திரு, சரி செய்து கொள் என்று சொல்கிறார்கள். ஆனால் எனக்குத் தெரியும், இது சரி செய்து கொள்ளும் விஷயம் அல்ல. இது என் மரியாதை, என் சுதந்திரம், என் உயிரோடு விளையாடுவது. நான் ஒரு வழக்கறிஞரைச் சந்தித்தேன். அவர் சொன்னார், 2 வாரத்தில் திருமணம் ஆனதற்கு விவாகரத்து கோர முடியாது. இந்து திருமணச் சட்டப்படி 1 ஆண்டு ஆக வேண்டும். ஆனால் கொடுமை, உடல் துன்பம், போதை போன்ற கடுமையான காரணங்கள் இருந்தால் நீதிமன்றம் அனுமதி அளிக்கலாம். இல்லாவிட்டால் திருமணத்தை செல்லாததாக அறிவிக்கும் முறையை முயற்சி செய்யலாம். ஏமாற்றம், கட்டாயம் போன்றவை இருந்தால். எனக்கு கொடுமை இருக்கிறது, வார்த்தை வன்முறை, உடல் தொடுதலில் பயம். ஆனால் குடும்பம், நீதிமன்றம் சென்றால் பெரிய அவமானம் என்று அஞ்சுகிறது. ஒரு இரவு தனியாக உட்கார்ந்து யோசித்தேன். இன்னும் 50 ஆண்டுகள் இப்படி வாழ வேண்டுமா? தினமும் பயத்துடன் இருக்க வேண்டுமா? குழந்தை பிறந்தால் அதற்கும் இதே வாழ்க்கையா என்று. அப்போது ஒரு தெளிவு வந்தது. நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், இப்போதே. ராகுலுக்கு தொலைபேசியில் சொன்னேன், நான் இனி உன்னுடன் இருக்க மாட்டேன். நமது திருமணம் தவறான முடிவு. நீயும் என்னை விடு. இருவரும் ஒப்புக்கொண்டு விவாகரத்து செய்யலாம். இல்லாவிட்டால் நான் நீதிமன்றம் செல்வேன். முதலில் அவர் கோபப்பட்டார். பின்பு அமைதியாக, எனக்கும் இது சரியாகத் தெரியவில்லை. ஆனால் என் தாய் தந்தையர் என்றார். நான் சொன்னேன், உன் தாய் தந்தையர் உன்னுடைய வாழ்க்கை. ஆனால் என் வாழ்க்கை என்னுடையது. நான் திரும்பி வரமாட்டேன். இப்போது நான் தாய் வீட்டில் இருக்கிறேன். வழக்கறிஞருடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். முதலில் நீதிமன்ற பிரிவினை கோரி பின்பு விவாகரத்துக்கு முயற்சி செய்கிறேன். சமூகம் பேசும், உறவினர்கள் கிண்டல் செய்வார்கள். ஆனால் என் மனம் இப்போது இலகுவாக இருக்கிறது. ஏனெனில் நான் என்னை மதிக்கத் தொடங்கிவிட்டேன். திருமணம் ஒரு பொறுப்பு. ஆனால் அது உயிரைக் கொல்லும் சிறையாகக்கூடாது. 2 வாரமானாலும் சரி, 2 ஆண்டுகளானாலும் சரி, தவறு தெரிந்தால் திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் விடுதலையே சிறந்தது. இப்போது ஒரு முக்கியமான கேள்வி உங்களுக்கு. நீங்கள் 2 வாரத்தில் திருமணமாகி உடனே விவாகரத்து கேட்கும் நிலையில் இருந்தால் முதலில் என்ன செய்வீர்கள்? குடும்பத்துடன் பேசுவீர்களா? வழக்கறிஞரைச் சந்திப்பீர்களா? அல்லது பயந்து திரும்பிச் செல்வீர்களா? கீழே கருத்துப் பகுதியில் உங்கள் உண்மையான எண்ணத்தைச் சொல்லுங்கள். உங்கள் பதில் இன்னொரு பெண்ணுக்கு தைரியமாக இருக்கும்.